புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக 2 விஷயத்தை ஞாபகப்படுத்துறோங்க. நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். 2வது விஷயம், இந்த காணொலியை முழுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிக முக்கியமாக இந்த காணொலிக்கு நடுவில் வருகின்ற அந்த 5 நிமிட காட்சிகளை முழுமையாக பார்க்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே இதை பார்த்துருவோம். எதற்காக இந்த வைத்தறிச்சல், எதற்காக என்பதை காட்டிலும் எப்போதிலிருந்து தொடங்கியது இந்த வைத்தறிச்சல்? 1952ஆம் ஆண்டில் தொடங்கிய அந்த வைத்தறிச்சல் 2025ஆம் ஆண்டு வரைக்கும் பாருங்க, கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டவங்க வயிற்றுல மட்டும். எப்படிங்க? குறிப்பிட்டவங்க வயிற்றுல மட்டும் கொழுந்து விட்டு இன்று வரை எரிந்து கொண்டிருக்கிறது. முதலில் 2025ஆம் ஆண்டில் எரிகிற இந்த வைத்தறிச்சல். வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்துல கொஞ்சம் காட்டலாம்ல, ஏன் காட்ட மாட்டேன்றீங்க? ஏன் அப்படி இருக்கிற எல்லா இடத்தையும் விட்டுட்டு வள்ளுவர் கோட்டத்துல எதுக்காக அவருக்கு வயிறு எரியுது? ஏன்னா பாருங்க, வள்ளுவர் கோட்டத்துல தான் பராசக்தின்ற ஒரு தீ கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் அந்த தீயான பராசக்தியை பார்த்துதான் தூய சக்தின்னு சொல்கின்ற விஜயோட வயிறு எரியுது. நீங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா? வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்துல கொஞ்சம் காட்டலாம்ல, ஏன் காட்ட மாட்டேன்றீங்க? எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு விடுறது. ஏன் அப்படி? கலைஞர் எழுத்தில் உருவான 1952ஆம் ஆண்டில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் முதலாக அறிமுகமான திரைப்படமான பராசக்தி. புராண திரைப்படங்கள் மட்டுமே ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த தமிழ் திரையுலகில் முதலாக பகுத்தறிவு கருத்துக்களை பற்ற வைத்த திரைப்படம் தான் பராசக்தி. இன்றைக்கு விஞ்ஞானத்தின் வழியாக உருவான இன்டர்நெட் காலம், இணையதள காலத்துல கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஏங்க, கடவுளுக்கு எதிராக எடுத்த திரைப்படம் தாங்க பராசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொன்னதுங்க கடவுளுக்கு எதிராக எடுத்த திரைப்படம் என்று? அந்த திரைப்படத்தோட கடைசி காட்சியில் தெளிவாக ஆணித்தரமா நெத்தி பொட்டு அடிச்ச மாதிரி கலைஞர் அவர்கள் சொல்லியிருப்பாரு. டேய் பூசாரி, யார் அம்பாளா பேசியது? அம்பாள் எந்த காலத்துலடா பேசினால்? அறிவு கெட்டவனே. அந்த காட்சியை மட்டும் இப்ப பாருங்க, இருக்கிற ஷார்ட்ஸ் உலகத்துல வெட்டி பாத்தீங்கன்னாங்க. 1952 இவங்க கடவுளுக்கு, அதுவும் பாருங்க குறிப்பிட்ட மதத்துக்கு சொந்தமான கடவுளுக்கு மட்டும்தான் இவங்க எதிராக இருந்திருக்காங்கன்னு இப்ப வெட்டி ஒட்டி பரப்புவாங்க. ஆனால் உண்மையில் அந்த திரைப்படம் கடவுளுக்கு எதிராக எடுக்கப்பட்டது கிடையாது. கடவுளுக்கு எதிராக எழுதப்பட்ட வசனங்கள் கிடையாது. கோவிலே குழப்பம் விளைவித்தேன், ஆமா பண்ண, கோவில்ல போயிட்டு கலாட்டா பண்ண, கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாரமா இருக்க கூடாது என்பதற்காக. பூசாரி அடிச்சிங்கன்னு சொன்னாங்களே, யார் இல்லைன்னு சொன்னா? ஆமா அடிச்சேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாய் மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக தெளிவா எழுதியிருப்பாரு. கோவிலை வைத்து கொள்ளையடிக்கிறவங்களையும் கடவுள் பெயரை வைத்து பிரிச்சு வைக்கிறவங்களையும் பக்தன் பக்தி என்கின்ற போர்வையில் பகல் வேஷம் போடுறவங்களோட முகத்திரை கிழிக்கிறது தான் பாருங்க அந்த திரைப்படத்தோட உண்மையான நோக்கமே தவிர அந்த திரைப்படம் கடவுளுக்கு எதிராக எடுக்கப்பட்டது கிடையாது. நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ உதாரணத்துக்கு, நெத்தில விபூதியோ குங்குமமோ வைக்கணும்ன்றது ஒரு நம்பிக்கைக்காக வைக்கிறோம். ஆனா அந்த நெத்தில குங்குமமோ விபூதியோ வைக்கலன்னா நீங்க உயிரோடவே இருக்க மாட்டீங்கன்னு சொல்றதுக்கு பேரு மூட நம்பிக்கை. சோ நம்பிக்கை எது, மூட நம்பிக்கை எது என்பதை ஆராய்ந்து வாழ்வதும் வழிகாட்டுவதற்கு பெயர்தான் பகுத்தறிவு. அந்த காலத்தில், அந்த சமயத்தில் மண்டி கிடந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக விதைக்கப்பட்டதுதான் பகுத்தறிவு. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள். யார் சொன்னாங்க? அப்படிலாம் இருக்கவே கூடாது. சமமானவர்கள் யாருங்க சொன்னது? நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படின்னு கடவுள் பக்தின்ற பேர்ல பிரிச்சு வச்சாங்க இல்லைங்களா? அதை போல பிரித்து வைத்தவர்களுக்கு எதிரானதுதான் பாருங்க அந்த திரைப்படம். பகுத்தறிவுன்ற வார்த்தை குத்துதுன்னு சொல்லலாம். அப்ப பாருங்க, குத்தமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுன்னு சொல்லும். சோ யாருக்கு குத்துதோ அவங்க தான் அதை போல மனிதர்கள்ல நீ வேற நான் வேறன்னு பிரித்து வைத்தவர்களாக இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டுமே எப்பொழுதும் எங்கேயும் எல்லா இடத்துலயும் நாங்க தான் என்றுமே வளர்ந்து உயர்ந்து இருக்கணும், பாக்கி ஆளுங்கெல்லாம் எல்லாருமே எங்களுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன கூட்டத்துக்கு எதிராக நின்றவர்கள் தான் பாருங்க பெரியார் அவர்களும் சரி, கலைஞர் அவர்களும் சரி. இன்றைக்கு போற போக்குல இந்துக்கள் விரோதி, இந்துக்களுக்கு எதிரானவர்கள், கடவுளுக்கு எதிரானவர்கள், பக்திக்கு எதிரானவர்கள், நம்பிக்கைக்கு எதிரானவர்கள்னு கட்டுக்கட்டா கட்டுறாங்க இல்லைங்களா? நம்பிக்கைக்கு எதிராக எப்போதுமே யாருமே இருந்ததில்லை, இருக்கவும் முடியாது. கோவில் கருவறைக்குள்ள கிடையாது, கோவிலுக்குள்ளவே நீங்க எல்லாம் வரக்கூடாத கூட்டம் என்று ஒதுக்கி வச்சிருந்தாங்க இல்லைங்களா? அப்படி ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாகவும் எந்த கூட்டம் ஒதுக்கி வச்சிருந்தாங்களோ கடவுள் என்கின்ற பெயரில்
கடவுள் என்கின்ற பெயரில் எந்த கூட்டம் அவர்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்களோ அப்படி ஒதுக்கி வைத்திருந்த அந்த குறிப்பிட்ட கூட்டத்திற்கு எதிராக நின்றவர்கள் தான் பகுத்தறிவு பேசியவர்கள். கடவுள் எங்களை மட்டும்தான் உயர்ந்த இடத்தில் இருப்பதற்காகவே படைத்திருக்கிறார், மற்றவங்கெல்லாம் எங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரியே தான் படைத்திருக்கிறான். வசந்த ஜாதிங்கிறதுனால அப்படி விட்டாங்களோன்ற மனசுல ஒரு கலேசம் இருந்தது. இது பார்த்த உடனே எஸ், இவன் சொல்றது நியாயப்பட்டது. ஐ ஷேர்ட் இட் வித் எவரி. நாங்க உயர்ந்தே இருக்கணும், நீங்க பாருங்க தாழ்ந்தே இருக்கணும். நாங்க தான், நீங்க தான். நாங்க இருக்கிற இடத்துல நாங்க மட்டுமே இருக்கணும், நீங்க எங்க இருக்கீங்களோ அப்படியே இருக்கணும். இது கடவுளால் எழுதப்பட்டது. நாங்க இருக்கிற இடத்துக்கு நீங்க வந்து விட வேண்டும் என்று நினைவில் அல்ல, கனவில் கூட நீங்க நினைத்து பார்க்க கூடாது. எப்படிங்க? கனவில் கூட நீங்க நினைத்து பார்க்க கூடாது என்பதை கடவுள் பெயராலேயே விதைக்கப்பட்டு வளர்ந்திருந்த அதை போன்ற விஷ செடி அல்ல, விஷ மரத்தை வேரோடு அறுக்க வந்ததற்கு பெயர் தான் பாருங்க பகுத்தறிவு. அந்த கால திரைப்படங்களில் புராணங்களை மட்டுமே மையப்படுத்தி எடுத்துக்கொண்டிருந்த அந்த கால திரைப்படங்களில் வருகின்ற உரையாடல்கள் எல்லாம் பார்த்தா, சுவாமி, பக்தா, நாதா, மணவாளா, நான் தன்யனானேன், இதை போன்ற உரையாடல்கள் தான் வரும். அந்த சமயத்தில் இதை போன்ற புராணங்களை மட்டுமே மையப்படுத்தி எடுத்துக்கொண்டிருந்த அந்த சமயத்தில் வந்த திரைப்படம் தான் பாருங்க கொழுந்து விட்டு எரிந்தது. பராசக்தி என்கின்ற திரைப்பட தீயின் மூலமாக நாங்க மட்டுமே எப்பவுமே அப்படியே இருக்கணும், நாங்க இருக்கிற இடத்துக்கு நீங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு இருந்த அந்த கூட்டத்துக்கு பாருங்க அதை போன்ற பகுத்தறிவு கருத்துக்களை விதைத்த பராசக்தின்ற திரைப்படத்தை பார்க்கும்போது வயிறு எரிஞ்சது. ஓகே, ஆனா பாருங்க 2025 விஜய்க்கு ஏன் வயிறு எரியுது? வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்துல கொஞ்சம் காட்டலாம்ல, ஏன் காட்ட மாட்டேன்றீங்க? வள்ளுவர் கோட்டத்துல காட்டுற அக்கறைய கொஞ்சம் இங்க அங்க காட்டுங்கன்னு எதுக்காக வள்ளுவர் கோட்டத்தை இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு இழுக்கிறாரு? அப்போ இவர் யாருடைய குரலாக பிரதிபலிக்கிறாரு? பகுத்தறிவு கருத்துக்களை விதைத்த திரைப்படமான பராசக்தி என்கின்ற திரைப்பட தலைப்பில் வெளிவருகின்ற இப்போது வருகின்ற அந்த பராசக்தி திரைப்படத்திற்கு இவர் எதிராக இருக்கிறார்னு சொன்னா இவர் எப்படிங்க பெரியாரின் பேரனாக இருப்பாரு? ஜனநாயகன் என்கின்ற திரைப்படம் இதுதான் என்னுடைய கடைசி படம் என்று விஜயா தான் கிளைம் பண்றாரு. மலேசியா வரைக்கும் போய் கிளைம் பண்ணிருக்காரு. இந்நேரம் பாருங்க அந்த மலேசியா நிகழ்ச்சி குறித்து தான் பாருங்க அவரே பேசி என்ன மாதிரி வம்புல மாட்டியிருக்காருன்றது குறித்து தான் இன்றைக்கு காணொலி பதிவிடலான்னு இருந்தோம். நாளைக்கு அது குறித்து பதிவிடுவோம். இருந்தாலும் என்னுடைய கடைசி திரைப்படம் ஜனநாயகன் கிளைம் பண்றாரு இல்ல, அந்த திரைப்படத்துடன் பராசக்தி திரைப்படம் வருகிறது என்பதை இன்னும் யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. தேதி இன்னும் முடிவாகல. 9ஆம் தேதி அன்று ஜனநாயகன் திரைப்படம் வருது. பராசக்தி திரைப்படம் எந்த தேதியில், ஒரே தேதியில் வெளியாகிறதா அல்லது அடுத்த வாரம் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகி மறுவாரம் வெளியாகிறதா என்பதை குறித்து கூட இன்னும் யாரும் முடிவு பண்ணல. அதற்குள்ளாகவே இந்த திரைப்படத்தோடு பராசக்தி திரைப்படம் மோதுகிறது என்கின்ற காழ்ப்புணர்ச்சிக்காக மட்டுமே வள்ளுவர் கோட்டத்தை இழுத்து பேசினாரா, இல்ல பராசக்தின்ற அந்த தலைப்பு இவருக்கும் குத்துதான்? நான் உச்சத்துல இருக்கிற நடிகர், டாப்ல இருக்கிறேன்னு சொல்லி அவரே தான் சொல்லுகிறாரு. அவர் பேசுகின்ற எல்லா மேடையிலையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசிட்டு தான் அடுத்த வார்த்தையை பேசுவார். நான் டாப்ல இருந்து உங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன், 200 கோடி ரூபாய் விட்டுட்டுன்னு சொல்லுவார். பாருங்க, 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற உச்ச நடிகர்னு சொல்ற இவருடைய காழ்ப்புணர்ச்சி ஸ்பீச்சும் இதே பாருங்க சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசுகின்ற பேச்சையும் கவனிச்சு பாருங்க. விஜய் சார் இன்னைக்கு நான் படம் லாஸ்ட் படம் நடிக்கிறேன், அடுத்து அரசியலுக்கு போறேன் போது பின்னாடியே அவரோட நின்று போறாங்க. தல அஜித் சார் மன்றத்தை கலைச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, நீங்க மன்றத்தை கலைச்சாலும் பரவாயில்ல, நாங்க உங்க கூட தான் நிப்போன்னு நிக்கிறாங்க. இந்த பக்கம் கமல் சார், அவர் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண இந்தியாவிலே ஆள் கிடையாது. அவர் வெற்றி தோல்வி இதெல்லாம் விட்டுட்டு உண்மையான கலைஞன், என்னோட கலைஞன் உலகநாயகன் கூட இன்னமும் நிக்கிறாங்க. இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் 50 வருஷமா சூப்பர் ஸ்டாரா நிக்கும் போது அவங்களோட நிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அடுத்திருக்க சூர்யா சார், விக்ரம் சார், சிம்பு சார், தனுஷ் சார், இவங்க எல்லாருக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. அப்படி போய் அவங்க ரசிகர்களை நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம ரசிகர்களை சம்பாதிக்கணும். என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நான் ஏதோ ஒரு 13 வருஷம் போராடி விழுந்து எந்திரிச்சு கஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் பேரை சம்பாதிச்சிருக்கேன் இங்க. இரண்டு பேருமே நடிகர்கள் தான், ஒரே தமிழ் திரையுலகத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்குள்ள பேசுற அந்த ஸ்பீச் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? நான் ரொம்ப வளர்ந்த உச்சத்துல இருக்கிற டாப் ஸ்டார் அப்படின்னு சொல்ற அந்த விஜய் அவர்கள், வளர்ந்த அந்த விஜய் அவர்கள் என்கின்ற நடிகருக்கு எதற்காக இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி? 1952ஆம் ஆண்டில் வெளிவந்த பராசக்தி என்ற திரைப்படம் இந்த நொடி வரை ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டும்தான் குத்துன்னு பார்த்தா, ஆனா பாருங்க பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஊரை ஏமாத்தின் ஊருக்குள்ள சுத்தி நிற்கிற டிவிகே கட்சியோட பார்ட்டி லீடர் விஜயோட குத்துதுன்னு சொன்னா அப்போ இவர் யாருடைய குரலாக ஒலிக்கிறார்? தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டதை போல நடித்து அவர்களின் புகைப்படங்களை மட்டும்
உங்க கட்சி பேனர்ல வச்சு அவங்கெல்லாம் பாருங்க என்னுடைய கொள்கை தலைவர்கள்னு ஊரை ஏமாத்தி மட்டும் ஓட்டை பிரிக்கிற வேலையை பாருங்கன்னு இவருக்கு கொடுத்த அந்த அசைன்மெண்ட்டும் டார்கெட்டை மையப்படுத்தி தான் இவர் கட்சி தொடங்கிய நாள் முதல் ஊருக்குள்ள சுத்தி நிற்காரு. இவர்கள் அனைவரும் என்னுடைய கொள்கை தலைவர்கள் என்று அவர்களுடைய முகத்தை முகமூடியாக போட்டிருந்த அந்த முகமூடியெல்லாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கிழிஞ்சி ஒட்டுமொத்தமா பாருங்க கிழிஞ்சி தொங்கிடுச்சு. அது கொஞ்சம் ஹையஸ்டா போயிட்டு பராசக்தி திரைப்படத்தோட எதிர்ப்பு இன்னமும் பாருங்க உறுதிப்படுத்தி விட்டது இவர் யாருடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறார் என்று. பிஸ்கேஜேபி கட்சியோட RSS குரலாகத்தான் இவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இவரே பாருங்க பராசக்தி திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு காட்டி கொடுத்துனாரு. நீங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா? வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்துல கொஞ்சம் காட்டலாம்ல, ஏன் காட்ட மாட்டேன்றீங்க? எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு விடுறது. பகுத்தறிவு என்கின்ற பெயரில் இந்து மதத்திற்கு மட்டுமே எதிரான கட்சி திமுக கட்சி இந்து விரோத கட்சி என்றும், சிறுபான்மையினருக்கு மட்டுமே ஆதரவாக இருக்கிற இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் போன்ற சிறுபான்மையினருக்கு மட்டுமே ஆதரவாக இருக்கிற திமுக கட்சி என்றும், குறிப்பிட்ட மதத்திற்கு சொந்தமான கடவுளை மட்டுமே மையப்படுத்தி இதை போல திரைப்படம்லாம் எடுக்கிறாங்களேன்னு இன்றைக்கு வரைக்கும் கதறிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அந்த கதறல்கள் அனைத்திற்கும் அன்றைக்கு சொன்ன பதில் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு முக்கியமா பாருங்க, இந்த விஜய் பின்னாடி சுத்துறாங்க இல்லைங்களா ஒரு கூட்டம், அந்த கூட்டத்திற்கு எங்களுக்கு எதுவுமே தெரியாத நாங்க சொல்லலங்க, அவங்களே தான் சொன்னாங்க. இல்ல இப்ப இந்த ஜெனரேஷன் எடுத்துங்களேன், இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா கலைஞர் அவர்கள் செய்த சாதனைகளோ இல்ல பெரியார் அவர்கள் செய்த சாதனைகளோ காமராஜர் அவர்கள் செய்த சாதனைகளோ எங்களுக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு அதை கற்பிக்கப்படல, இன்னைக்கு அதை பேசல, இன்னைக்கு அதுக்கான சூழல் அமையல. பெரியார் சாதனையோ காமராஜருடைய தொண்டோ அல்லது கலைஞருடைய சாதனையோ நீங்க செய்தித்தாள் படிச்சாலோ தாண்டி எங்களுக்கு என்ன தெரியுது, யூடியூப் பார்த்தாலே நூத்துக்கணக்கான வீடியோ இருக்கு. இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுக்கு கண்ணாடி என்ன தெரியுதுன்னா, இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் செய்யக்கூடிய ஊழலோ இல்ல திமுக அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஊழலோ இதுதான் கண்ணுக்கு தெரியுதே தவிர பழைய தலைவர்கள் செய்த சாதனைகள் பெருசா தெரியல, எங்களுக்கு மறைக்கப்படுதுன்ற. எல்லா தலைவர்களும் முன்னாடி செஞ்ச சாதனைகளை எடுத்து சொல்றதை தாண்டி இன்னைக்கு எதிர்ப்பு அரசியலை மட்டும்தான் பல மேடைகளை எங்களால பார்க்க முடியுது. அதுவே எங்களுக்கு பழகி போச்சு. அப்போ தலைவர்கள் இதற்கு முன்பாக தமிழ்நாட்டிற்காக செஞ்ச சாதனை எதுவுமே எங்களுக்கு தெரியாமத்தான் விஜய் என்கின்ற ஒரு தற்கொலை தலைவன் பேசுறத மட்டுமே பாருங்க நாங்க காதுல வாங்கின்னு அவரை மாதிரியே நாங்களும் தெரிஞ்சுனுக்கிறோம்னு சொல்ற இந்த கூட்டம் தேடி தேடி வரலாறு படிக்கிட்டோம், கொட்டி இருக்கு கூகுள்ல தான். முக்கியமா கடவுள் நம்பிக்கைகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட திரைப்படம் பராசக்தின்னு ஊரை இந்த நிமிஷம் மட்டும் ஏமாத்திருக்காங்க இல்லைங்களா? அந்த திரைப்படத்தோட கடைசி காட்சி ஒட்டு மொத்தமாக அந்த கதாநாயகனோட நிலைப்பாடு நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் பகுத்தறிவுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை ரொம்ப அழகா தெளிவுபட்டிருப்பாரு. பராசக்தி திரைப்படத்தில் வெளியான அந்த கடைசி காட்சி தான் பாருங்க நண்பர்கள் கொஞ்சம் பொறுமையா முழுசா பார்க்க வேண்டும் என்று. முக்கியமா பாருங்க, இப்போதுள்ள தலைமுறை விஜய் பின்னாடி சுத்துற அந்த கூட்டம் தான் முக்கியமா இந்த காட்சியை பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, வழக்காடும் புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காட போகும் நானும் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இக்குற்றச்சாட்டுகளை எல்லாம் மறுப்பேன் என்று. நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாய் மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கேன் இவ்வளவு அக்கறை, உலகில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாகவே பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள், என் சுயநலத்திலே பொதுநலம் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அதை போல என்னை குற்றவாளி என்கிறார்களே, இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையில் கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், பழம் எடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றது. தென்றலை தீண்டியதில்லை, நான் தீயை தாண்டி இருக்கின்றேன். கேளுங்கள் என் கதையை, தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் என்ன விதிவிலக்கா? ரங்கூன் அது என் உயிரை வளர்த்தது, உயர்ந்தவனாக்கியது என்னை. திருமண கோலத்திலே இருக்கும் என் தங்கையை காண வந்தேன். இதோ மோசடி வழக்கில் ஈடுபட்டு குற்றவாளி கூண்டிலே நிற்கிறாளே இந்த ஜாலக்காரி ஜாலி, இவள் வலையில் வீழ்ந்தவர்களில் நானும் ஒருவன். பணப்பெட்டியை பறிகொடுத்தேன், பசியால் திரிந்தேன், மெலிந்தேன், கடைசியில் பைத்தியமாக மாறினேன். காண வந்த தங்கையை கண்டேன் கண்ணற்ற ஓவியமாக, ஆம் கைம்பெண்ணாக. என் தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களமான பெயர். ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை. செழித்து வளர்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே குழந்தை, கண்களிலே நீர்,
கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு ஆதரவு காட்ட முன்வந்தார்கள் பலர். அவர்களிலே சிலர் காளையர் கைமாறாக அவள் காதலை கேட்டனர். இதோ கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு கூண்டிலே நிற்கிறானே இக்கொடியவன் வேணு. இவன் பகட்டால் என் தங்கையை மயக்க முயன்றான். நான் தடுக்காவிட்டால் கல்யாணி அப்போதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள். கடவுள் பக்தர்களும் கல்யாணிக்கு கருணை காட்டி உதவி செய்ய முன்வந்தார்கள். பிரதி உபகாரமாக அவள் கடைக்கின் பார்வையை கேட்டனர். அவர்களிலே தலைமையானவன் இந்த பூசாரிதான். கல்யாணியின் கற்பை காணிக்கா கேட்டிருக்கிறான். பராசக்தியின் பெயரால், உலக மாதாவின் பெயரால். கல்யாணி உலகில் புழுவை போல் துடித்தபடியாது உயிரோடு இருந்திருப்பாள். அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியவன் இந்த பூசாரிதான். தன் குழந்தையை இந்த இரக்கமற்ற உலகத்தில் விட்டு செல்ல அவள் விரும்பவில்லை. ஆதரவற்று தன் குழந்தை துடித்து சாவதை காண விரும்பவில்லை. அவளே கொன்று விட்டாள். விருப்பமானவர்களை கொள்வது விந்தை அல்ல. உலக உத்தமர் காந்தி, அகிம்சா மூர்த்தி, ஜீவகாருண்ய சீலர் அவரே நோயால் துடித்து கொண்டு இந்த கன்று குட்டியை கொல்ல சொல்லி இருக்கிறார். அது கஷ்டமுறுவதை பார்க்க சகிக்காமல் அதே முறையை தான் கையாளிக்கிறார் கல்யாணி. இது மட்டும் எப்படி குற்றமாகும்? வெளிநாட்டிலிருந்து திரும்பிய தமிழனுக்கு வாழ வழி இல்லை. தமிழ்நாட்டில் பிறந்த பெண்ணுக்கு வாழ்வதற்கே பாதுகாப்பில்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால், கோடீஸ்வரன் வீட்டு பள்ளி அறையிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறியிருந்தால் மாளிகை வாசியின் மடியிலே ஒரு நாள், இப்படியெல்லாம் ஓட்டியிருக்கலாம் நாட்களை. இதைத்தானா விரும்புகிறது இந்த நீதிமன்றம்? பணம் என் தங்கையை துரத்தியது, பயந்து ஓடினாள். பகட்டி என் தங்கையை மிரட்டியது, பயந்து ஓடினாள். பக்தி அவளை பயமுறுத்தியது, மீண்டும் ஓடினாள். வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும். அவள் வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். இன்று சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா என் கல்யாணியை? குற்றவாளி யார் வழக்கிற்கோ வக்கீலாக மாறுகிறார். யார் வழக்கும் அல்ல, அதுவும் என் வழக்குதான். என் தங்கையின் வழக்கு. தங்கையின் மானத்தை அழிக்க எண்ணிய மாபாவிக்கு புத்தி புகட்ட அண்ணன் ஓடுவதிலே என்ன தவறு? கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம். குழந்தையை கொன்றது ஒரு குற்றம். நான் பூசாரியை தாக்கினது ஒரு குற்றம். இக்குற்றங்களுக்கெல்லாம் காரணம் யார்? யார் காரணம்? கல்யாணியை கஞ்சிக்கு வழி இல்லாமல் அலைய விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா? அல்லது விதியின் பெயர் சொல்லி வயிறு வளர்க்கும் வீரர்களின் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை வளர விட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா? அல்லது பஞ்சத்தை மஞ்சத்துக்கு வரவழைத்த வஞ்சகர்களின் குற்றமா? கடவுள் என்ற பெயரிலே காம லீலைகள் நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா? அல்லது கடவுளின் பெயரை சொல்லி காலாட்சேபம் நடத்தும் கயவர்களின் குற்றமா? இக்குற்றங்கள் எல்லாம் களையப்படும் வரை கல்யாணிகளும் குணசேகரன்களும் குறையப் போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கை ஏட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். இதுதான் எங்கள் வாழ்க்கை ஏட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். இந்த காட்சி கட்டிங், வெட்டிங், ஒட்டிங், எடிட்டிங், கட்டு பேஸ்ட், காப்பிலாம் இல்லாம ஒரே காட்சியில எங்களால முடிஞ்ச வரைக்கும் எடுக்கப்பட்ட காட்சி. நம்பிக்கை வேறு, மூட நம்பிக்கை வேறு என்பதை தெள்ளத் தெளிவாக தெளிவுபடுத்தி இருந்த காட்சி. இந்த காட்சி இடம்பெற்ற பராசக்தி திரைப்படமான அந்த தலைப்பு இன்றைக்கும் பாருங்க. பராசக்தி என்கின்ற அந்த தலைப்பு விஜய் வரைக்கும் குத்துதுன்னு சொன்னா, விஜய் மறுபடியும் சொல்றான் யாருடைய குரலாக ஒலிக்கிறார் என்பதை ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நாளைய தினம் வெளியிடும் காணொலியில ஒட்டுமொத்தமாக விஜயோட முகத்திரையை ஆதாரபூர்வமாக அவருடைய பேச்சின் வாயிலாகவே கீழ்ச்சிடுவோம். தப்பே கிடையாது. மீண்டும் அந்த காணொலியை நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.